ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 99410416 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபிகேஷனை அனுப்பி வையுங்கள். உடனடியாக விரிவான தகவல்கள் கிடைக்கும். பெரிய தப்பு, தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு வயசான பாட்டி மாத்திரம் தனியாக வசித்து வந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் வெளியூரில் இருந்தாங்க. எப்போவாவது லீவுக்கு வந்து இந்த அம்மாவை பார்த்துட்டு போவாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அவங்க எல்லாம் மாதம் பணம் அனுப்புகிறாங்க. இவங்க தேவையானதை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நாள் இந்த பாட்டி சாயங்கால நேரம் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. வந்து பார்த்தா அவங்களுடைய வீடு திறந்து கிடக்கு. சமீப காலமாக அந்த ஊரில் திருடன் நிறைய வீட்டுகளில் திருடுறாங்க அப்படின்னு பாட்டி கேள்விப்பட்டிருந்தாங்க. இப்போ இந்த பாட்டிக்கு பயம் வந்துருச்சு. ஏதோ நம்ம வீட்டுக்குள்ளேயும் திருடன் தான் இருக்கான், அதான் நாம் வந்து பூட்டி வச்சுருந்த வீடு திறந்து இருக்குது, சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. இந்த பாட்டி வந்து விளக்கு பற்ற வச்சுட்டு கோயிலுக்கு போயிருந்தாங்க. இப்போ அந்த விளக்கு வெளிச்சத்தில் திரைச்சியில் மறைவாக ஒரு உருவம் நிற்கிறது. இந்த பாட்டிக்கு லைட்டாக தெரியுது. அப்போ இந்த பாட்டி முடிவு பண்ணிட்டாங்க, திருடன் இங்கே தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இவனை வந்து நாம் வந்து தந்திரமாக தான் பிடிக்க முடியும். நாம் சத்தம் போட்டு முய்யோன்னு கத்தினோம்னா இவன் நம்மளை கூட கொல்லுவான். அதனால் இவனை தந்திரமாக எப்படியாவது பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கணும் அப்படின்னு இந்த பாட்டி முடிவு பண்ணுறாங்க. சரி, உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அந்த விளக்குக்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன மாய விளக்கே, நான் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கியா? என்னையெல்லாம் நிறையா இருக்குதா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த பாட்டி பேசுகிறாங்க. உடனே இப்போ இவனுக்கு பயம் வருது. என்னடா இது, இந்த கிழவி மாய விளக்கு அப்படி இப்படிங்கிறாளே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கு இருக்கான். அப்போ இந்த பாட்டி சொல்கிறாங்க, சரி விளக்கே, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். நம்ம பக்கத்து வீட்டு ஜூலி இன்றைக்கி வந்து கடைத்தெருவுக்கு போகும்போது ஒரு நாய் வந்து ஜூலியை துரத்தி கடிக்க போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த விளக்கு வந்து இப்படி லைட்டாக இப்படி காற்றுல ஆடுறது அந்த ஒளியில் தெரியுது. இப்போ இந்த பாட்டி சொல்கிறாங்க, ஓ, நீ எப்படி கத்துனாங்க, எப்படி அவங்க வந்து ஜூலியை வந்து நாய் விரட்டும் போது அவங்க எப்படி கத்துனாங்கன்னு கேட்குறியா? நான் சொல்கிறேன், இப்படி தான் கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுங்க, ஹெல்ப்புன்னு கத்துறாங்க இந்த பாட்டி போட்ட சத்தத்தில் பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே அந்த திருடனை பிடிச்சி கொண்டு போய் போலீஸ்லேயே ஒப்படைச்சிட்டாங்க. இந்த பாட்டிக்கு நிறையா போலீஸ்காரங்க எல்லாம் பொன்னாடை போர்த்தி மாலை போட்டு, இவ்வளோ வயசான காலத்தில் இவ்வளோ தைரியமாக கம்பீரமாக இப்படி வந்து தந்திரமாக இந்த திருடனை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாட்டிக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரங்க மட்டும் கிடையாது, அந்த ஊர் மக்களும் வாழ்த்துறாங்க இந்த பாட்டியை. இப்படி தான் தைரியமாக இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, நாமளும் வந்து ஆபத்து காலத்தில் முய்யன்னு கத்தாமல் இந்த பாட்டி மாதிரி தந்திரமாக நாமளும் யோசித்து அந்த ஆபத்துலேருந்து நாம் வந்து மீண்டு வந்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.